மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் பெரும் உட்கட்சி பூசல் வெடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கவனம் பெற்றுள்ளது. கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏக்களான ரிதாப்ரதா பானர்ஜி மற்றும் சந்தீபன் சாகா ஆகியோர் கொல்கத்தாவில் உள்ள எம்எல்ஏ விடுதியில் தற்போதைய டிஎம்சி எம்எல்ஏக்களுடன் நள்ளிரவில் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் கட்சியில் அதிருப்தியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை இந்த இரு தலைவர்களும் தொடர்பு கொண்டு பேசியுள்ளதாக உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக மால்டா, முர்ஷிதாபாத் பகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்றதாக தெரிகிறது. சட்டமன்றத்திற்குள் அஸ்லி திரிணாமுல், உண்மையான திரிணாமுல் என்ற பெயரில் புதிய அதிருப்தி பிரிவை உருவாக்கி அதற்கு ரிதாப்ரதா பானர்ஜியை தலைவராக்க திட்டமிட்டு அதற்கான கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கவும் ஆலோசனைகள் நடந்து வருகின்றன. சமீப காலமாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் கையெழுத்து மோசடி தொடர்பான விவகாரத்தில் சிஐடி விசாரணை தீவிரமடைந்து வருகிறது. இந்த விவகாரத்தில் கட்சி தலைமை தங்களுக்கு கொடுக்கும் அழுத்தங்கள் காரணமாகவே எம்எல்ஏக்கள் இந்த அதிருப்தி முடிவை நோக்கி நகர்வதாகவும் தங்களை ஒரு நேர்மையான மாற்று சக்தியாக காட்டிக்கொள்ள அவர்கள் முயல்வதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே 2 எம்எல்ஏக்கள் நீக்கம், மூத்த தலைவர்களின் ராஜினாமா என பலத்த அரசியல் சூழலில் சிக்கியுள்ள மம்தா பானர்ஜிக்கு இந்த 50 எம்எல்ஏக்களின் அதிருப்தி பேச்சுவார்த்தை மேலும் ஒரு கடுமையான தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இந்த விவகாரம் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைமை இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த பதிலும் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.